ஸ்மோக்கிங் வந்து டீனேஜ் இயர்ஸில் எடுத்துட்டா என்ன ப்ராப்ளம் வரும், ஏன் எடுத்துக்க கூடாது? இது வந்து நிறைய பேருக்கு வந்து பையன் எப்பயாவது தானே ஸ்மோக் பண்ணுறான், அதை போய் ஏன் நம்ம கேட்கணும், அதை அவனே பார்த்துப்பான் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. பட் ஒரு ஸ்மோக் அந்த டைமில் எடுத்தால் கூட அந்த பிரெயினில் அந்த பாத்வேஸ்லாம் நிறைய அஃபெக்ட் ஆயிரும். எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோட்டின் ரிசெப்டார்ஸ்ன்னு பிரெயினில் புதுசாக ஃபார்ம் ஆகும். இந்த நிக்கோட்டின் ரிசெப்டார்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக்கிங்கை விடுறதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணும். புதுசாக நிக்கோட்டின் ரிசெப்டர்ஸ் ஃபார்ம் ஆனதுனால அவங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செரட்டோனின் பாத்வேன்னு இருக்கு. இந்த செரட்டோனின் தான் மூடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மூட் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த செரட்டோனின் பாத்வேயும் அஃபெக்ட் பண்ணிடும், செரட்டோனின் ரிசெப்டார்ஸையும் அஃபெக்ட் பண்ணிடும். அதனால என்ன ஆகும், தேல் கோ ஃபார் அ டிப்ரெஷன் ஆஃபன். அந்த ஃபியூ சிகரெட்ஸ் அந்த கொஞ்சம் சிகரெட்ஸ் அந்த டீனேஜ் இயர்ஸில் எடுத்துக்கிட்டாவே அவங்களுக்கு ஃபியூச்சரில் டிப்ரெஷன் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபியூ சிகரெட்ஸ் தானேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க, அந்த ஃபியூ சிகரெட்ஸே அவங்க டீனேஜ் பையனாக டிப்ரெஷனில் கொண்டு போய் விடும். அதெல்லாம் நிறைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே ஃபியூச்சரில் வரும். அதனால் டீனேஜ் பசங்களை சிகரெட் தொடர்றதுக்கே அலோவ் பண்ணக்கூடாது. இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிகரெட் தான் ஒரு மாதத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும், அதே அவங்க ரொம்ப ஹை கொடுக்கும். அந்த ஹை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒரு வீக்லி ஒரு சிகரெட் எடுக்கிற மாதிரி ஆகும். அந்த வீக்லி ஒரு சிகரெட் வந்து அதுக்கப்புறம் டெய்லி ஒரு சிகரெட் ஆகும், அப்புறம் டெய்லி மல்டிபிள் சிகரெட்ஸ் ஆகும். இப்படி தான் போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிகரெட் ஸ்மோக் பண்ணுற டீனேஜில் சிகரெட் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறவங்க ஆல்கஹாலிக்காக ஆகிறதுக்கு, நிறைய மதுவுக்கு அடிமை ஆகிறதுக்கு வந்து 3 டைம் அதிக சான்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய காம்ப்ளிகேஷனும் சிகரெட்னால வரும். என்னென்ன காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு முக்கால்வாசி தெரியும். லங்கில் கேன்சர் வரலாம், எம்பைசீமா வரலாம், ஓரல் கேவிட்டி கேன்சர் வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹீலிங்கே ஆகாது. இப்போ நாங்களாம் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ஆப்ரேட் பண்ணணும்னா ஸ்மோக்கர்ஸ்க்கு ஆப்ரேஷனே பண்ண மாட்டோம், 3 வாரமாவது ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டு வர சொல்லுவோம். அப்போ தான் ஸ்கின் ஹீலிங் வந்து பெட்டராக இருக்கும். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வந்தால் கூட அனஸ்தீசியா கொடுக்குறப்ப லங் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்லாம் கூட அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் தோலோட குவாலிட்டி, இப்போ 2 பேர் ஒரே வயசில் இருக்கிற ஒரே பேக்ரவுண்டில் இருக்கிற 2 பேரை கம்பேர் பண்ணால் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப வயசானவங்களா தெரிவாங்க. இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் ஸ்மோக்கிங்னால ஆகுங்கிறத டீச் பண்ணுங்க பசங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஒரு சினாரியோ சொல்லிக் கொடுங்க. பசங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறப்ப எப்படி வேணான்னு சொல்லணும், ஏன் வேணான்னு சொல்லணும், எப்படி அவாய்ட் பண்ணி போகணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஸோ ஸ்மோக்கிங் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கூட அவங்க ஃப்யூச்சரில் வந்து நிறைய ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குதுங்கிற நீங்களும் தெரிஞ்சுக்கணும், உங்கள் பசங்களும் புரிஞ்சுக்கணும்.